2027ங்க நம்ம இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் மேட்ச் இருக்கு. அந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் கேப்டன்சி போடலாம். இவங்க ரெண்டு பேருமே சூப்பரா கேப்டன்சி பண்ணுவாங்க. இப்போ ரோஹித் சர்மா நம்ம இந்தியாவுக்கே தலைவலியா மாறிட்டாரு. இப்போ ரோஹித் சர்மாக்கு 38 வயசு. 2027 வேர்ல்டு கப் மேட்ச்ல 40 வயசு ஆயிரும். ஒரு 40 வயசு ஆள நம்ம இந்தியாவோட கேப்டனா போட முடியுமா? அந்த 40 வயசு ஆளுக்கு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண முடியுமா இல்ல அவர் ஃபீல்டிங் பண்ண முடியுமாங்கிறதே டவுட் தான். அப்புறம் எப்படி ரோஹித் சர்மா 11 பேரையும் லீட் பண்ணுவாரு கேப்டன்சியா இருந்து? சான்ஸே இல்ல. இப்போ ரோஹித் இப்ப என்ன சொல்றாருன்னா 2025 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டாரா, ரோஹித் நானு ரிட்டையர்ட் ஆக மாட்டேன், இன்னும் மேட்ச் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நாமளா என்ன நினைச்சிருந்தோம், 2025ல ரோஹித் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு, 2027 நம்ம புதுசா ஒரு கேப்டன்சி போட்டுக்கலாம், அதான் கில்லு இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா போட்டுக்கலாம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனா ரோஹித் சர்மா இப்போ ரிட்டையர்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இப்போ வேற லெவல்ல இந்திய மக்கள் எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க. அவர் தான் 2 டைம் சாம்பியன் கப் வாங்கி கொடுத்திருக்காரு, T20 1, 50 ஓவர் 1 அப்படின்னு எல்லாமே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவரை நம்ம கேப்டன்சில இருந்து தூக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. சரி, அப்படியே நம்ம அவர் கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு சுப்மன் கில் இல்ல ஹர்திக் பாண்டியா போட்டானாலுமே அந்த ஒரு 40 வயசு நாள்னால பேட்டிங் விளையாட முடியாது. ஃபிட்டா இருப்பாரா அவரு? ஏற்கனவே அவர் ரொம்ப குண்டா இருக்காருன்னு எல்லாருமே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஃபிட்டா இருக்காரா? சரி, அதை விடுங்க. இப்ப நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அவங்க 2 டீமு கூட நம்ம இந்தியா வந்து கிரிக்கெட் விளையாண்டுச்சு, டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சொதப்பல், 1 நம்பர் சொதப்பல். அவர் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து விலகுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். இப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு குழப்பமே. என்ன 2025 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு, சுப்மன் கில் ஹர்திக் பாண்டியா கேப்டனா போடலாம், இல்ல KL ராகுலோட கேப்டன் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு ரோஹித் சர்மா ஆப்பு வச்சுட்டாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல.